ஐபிஎல் உடைய தொடர்ல கோப்பையை வெல்லாமல் இருந்த ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அணி 17 வருடம் காத்திருப்புக்கு பின்னர் ஐபிஎல் 2025 தொடர்ல கோப்பையை தட்டி தூக்கியிருக்காங்க. இந்த அணியில 19வது சீசனிலுமே கோப்பையை தக்க வைப்பதற்காக தற்போது 4 முக்கிய வீரர்களை காட்டி விட்டுருக்காங்களா. மினி ஏலத்துல தரமான வீரர்களை வாங்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. அந்த 4 பேர் குறித்து தற்போது பார்க்கலாம். முதலாவதாக லியாம் லிவிங்ஸ்டன். வெளிநாட்டு சுழற்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் லியாம் லிவிங்ஸ்டன் மிக முக்கியமானவராக இருந்த காரணத்தினால கடந்த சீசனுக்கான மெகா ஏலத்துல 8.75 கோடி மதிப்புல இவரை ஆர்சிபி அணி தக்க வச்சது. ஆனா 10 போட்டிகள்ல இவரால 112 ரன்களை மட்டுமே எடுக்க முடிஞ்சது. வெறும் 2 விக்கெட்டுகளை மட்டுமே கைப்பற்றியிருந்தார். இவரை அடுத்த பிளேயிங் லெவல்ல இருந்து கழட்டி விட பிளான் போட்டுட்டாங்க. அடுத்ததாக லுங்கி நெகிடி. 1 கோடி மதிப்புல ஆர்சிபி அணிக்கு சென்ற லுங்கி நெகிடி அவர்கள் 2 போட்டிகள்ல மட்டுமே பந்து வீச வாய்ப்பு கிடைச்சது. இதுல 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி 10.12 எக்கானமில ரன்களை வாரி கொடுத்தாரு. இவருக்கு பிளேயிங் லெவல்ல சரியான இடம் இல்ல, இதனால வெளியேற்ற இருக்காங்களாம். 2018ஆம் ஆண்டுல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கோப்பை வென்ற பொழுது அந்த அணியில இடம்பெற்றிருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக மயங்க் அகர்வால். தேவ்தத் படிக்கல் ஆர்சிபி அணிக்காக கடந்த சீசன்ல 10 போட்டிகள்ல 247 ரன்களை எடுத்தாரு. இதுல 2 அரை சதங்களும் அடங்கும். அவருக்கு காயம் ஏற்பட்டதால இடையில மயங்க் அகர்வால மாற்றாக சேர்த்து விளையாட வச்சாங்க. இவர் 4 போட்டிகள்ல 31.66 சராசரி, 148.43 ஸ்ட்ரைக் ரேட்ல 94 ரன்களை அடித்தார். குறை சொல்ல முடியாத ஆட்டம் தான், இருந்தாலுமே படிக்கல் மீண்டும் அணிக்கு திரும்பிடுவார் அப்படின்றதுனால அகர்வால் அணிக்கு தேவைப்படலையா. அடுத்ததாக ரஷீக் சலாம் தார். ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் ரஷீக் சலாம் தார் 6 கோடி மதிப்புல ஆர்சிபி அணிக்கு சென்றார். அணில புவனேஷ்குமார், அசல்வுட், யஷ் தயால் போன்ற முக்கிய பவுலர்கள் இருப்பதால இவரையுமே நீக்க முடிவு பண்ணிருக்காங்க. ஆகையால அடுத்த ஆண்டு ஆர்சிபி அணியுடைய 11 வலுவாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.